ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, பரலோக தூதர்கள் மத்தியில் எப்பொழுதும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதித்து ஆராதிக்கப்படுகிற ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படியாய் தொழுது கொள்ளும்படியாய் உம்மல் அன்பு கூறும்படியாய் வந்திருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்தில் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் அளவில்லாமல் நிரம்பி இருக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில இன்றைக்கு உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, ஆவி ஆத்துமா சரீரங்களிலே கர்த்தர் விடுதலையை கொடுத்து அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, தியானிக்க போற தேவ வார்த்தைகள் மூலமாய் ஜனங்களோடு கர்த்தர் இடைபடுவீராக. வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன் நீர் கிரியை செய்யும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய ஆளுகைக்கு இந்த ஆராதனை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா. காலை வேளையில் வந்திருக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக பாடல் புத்தகத்தில் 661வது பாடலை பாடுவோம். 661வது பாடல். அதிகாலை சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர். அதிகாலை சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர். அதிகாலை சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. சோத்திரபலி அப்பா 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 உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான்.
பாடல் புத்தகத்தில் 1118வது பாடலை பாடும். 1118வது பாடல். எல்லோரும் கலங்கை தட்டி ஆண்டவர் சமூகத்தில் உற்சாகமாய் பாடும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை புகழ்ந்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் நல்லவர் இயேசு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் சுமக்கின்றவர், உண்மையாய் வணங்கிடுவேன். நாள்தோறும் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் வானதூத சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே. வானமென்மை வெறுத்தும் மானிடராய் பிறந்தவரே. வானதூத சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே. வானிலும் பூமியிலும் என்னாசை நீரே, வாழ்த்தியென்றும் திருநாமம் புகழ்ந்திடுவேன். வானிலும் பூமியிலும் என்னாசை நீரே, வாழ்த்தியென்றும் திருநாமம் புகழ்ந்திடுவேன். நல்லவர் இயேசு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் இஸ்ரவேலின் தூதியில் வாசம் செய்யும் தூய தேவனே. மலையிலே இரட்சகராய் பாதுகாத்து நடத்தினீரே. இஸ்ரவேலின் தூதியில் வாசம் செய்யும் தூய தேவனே. மலையிலே இரட்சகராய் பாதுகாத்து நடத்தினீரே. செங்கடலோ இணைகளோ எதிர்த்து வந்தாலும் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடுவேன். செங்கடலோ சேனைகளோ எதிர்த்து வந்தாலும் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடுவேன். இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால்
என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர். உம்மையால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர். உம்மையால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை புகழ்ந்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால். அல்லேலூயா. பாடல் புத்தகத்தில் 702வது பாடலை பாடும். 702வது பாடல். நம்முடைய கண்மலையாகிய தேவனை இந்த காலை வேளையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு மனமகிழ்ச்சியோடு அவருக்கு ஆராதனை செய்வோம். தேவன் ஆராதனை வேளையில் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக எல்லாரும் முழங்கால் படியிட்டு பாடல் புத்தகத்தில் 680வது பாடல் ஸ்தோத்திரம். இந்த பாடலை பாடி அபிஷேகத்தில் நிறைந்து ஆவியோடு உண்மையோடு இந்த காலை வேளையில் ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். அக்கினி அக்கினி எழுப்புதல் தந்திடும் அக்கினி, அக்கினி அபிஷேகம் தேவா இப்போ ஊற்றிடுமே. இந்த பாடலை எல்லாரும் முழங்கால் படியிட்டு பாடுவோம். சேரில் இருக்கிறவங்களும் நீங்கள் கைகளை தட்டி ஆண்டவரை ஆராதித்து அபிஷேகத்தில் நிறைந்து இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு விடுதலையோடு கடந்து செல்லணும். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் தேவனை ஆராதிப்போம். பிரைஸ் தி லார்ட். அக்கினி அக்கினி எழுப்புதல் தந்திடும் அக்கினி, அக்கினி அக்கினி எழுப்புதல் தந்திடும் அக்கினி, அக்கினி அபிஷேகம் தேவா இப்போ ஊற்றிடுமே, அக்கினி அபிஷேகம் தேவா இப்போ ஊற்றிடுமே. அக்கினி அக்கினி எழுப்புதல் தந்திடும் அக்கினி, அக்கினி அக்கினி எழுப்புதல் தந்திடும் அக்கினி, பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கிய பரிசுத்த அக்கினி, பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கிய பரிசுத்த அக்கினி, இந்த வேளையிலே எங்கள் நீரே இறங்கட்டுமே, இந்த வேளையிலே எங்கள் நீரே இறங்கட்டுமே. அக்கினி அக்கினி எழுப்புதல் தந்திடும் அக்கினி, அக்கினி அக்கினி எழுப்புதல் தந்திடும் அக்கினி, அக்கினி அபிஷேகம் தேவா இப்போ ஊற்றிடுமே, அக்கினி அபிஷேகம் தேவா இப்போ ஊற்றிடுமே. கேள்வி தரையினிலே நிரப்பிய பரலோக அக்கினி, கேள்வி தரையினிலே நிரப்பிய பரலோக அக்கினி, ஆவி ஆத்மாவை முற்றும் முழுவதும் நிரப்பட்டுமே, ஆவி ஆத்மாவை முற்றும் முழுவதும் நிரப்பட்டுமே. அக்கினி அக்கினி எழுப்புதல் தந்திடும் அக்கினி, அக்கினி அக்கினி எழுப்புதல் தந்திடும் அக்கினி, அக்கினி அபிஷேகம் தேவா இப்போ ஊற்றிடுமே, அக்கினி அபிஷேகம் தேவா இப்போ ஊற்றிடுமே. உன்னத பலத்தினால் எம்மை இடைகட்டும் அக்கினி, உன்னத பலத்தினால் எம்மை இடைகட்டும் அக்கினி, எங்கள் தேசத்திலே பற்றி பிடித்து பரவட்டுமே, எங்கள் தேசத்திலே பற்றி பிடித்து பரவட்டுமே. அக்கினி அக்கினி எழுப்புதல் தந்திடும் அக்கினி, அக்கினி அக்கினி எழுப்புதல் தந்திடும் அக்கினி, அக்கினி அபிஷேகம் தேவா இப்போ ஊற்றிடுமே, அக்கினி அபிஷேகம் தேவா இப்போ ஊற்றிடுமே. கேள்வி தரையினிலே நிரம்பிய பரலோக அக்கினி, கேள்வி தரையினிலே நிரம்பிய பரலோக அக்கினி, ஆவி ஆத்மாவை முற்றும் முழுவதும் நிரப்பட்டுமே. எல்லாரும் ஆவியானவருக்கு முற்றும் முழுவதும் நிரப்பட்டுமே. அக்கினி அக்கினி எழுப்புதல் தந்திடும் அக்கினி, அக்கினி அக்கினி எழுப்புதல் தந்திடும் அக்கினி, அக்கினி அபிஷேகம் தேவா இப்போ ஊற்றிடுமே, அக்கினி அபிஷேகம் தேவா இப்போ ஊற்றிடுமே. உன்னத பலத்தினால் என்னை இடைகட்டும் அக்கினி, உன்னத பலத்தினால் என்னை இடைகட்டும் அக்கினி, எங்கள் தேசத்திலே பற்றி பிடித்தே பரவட்டுமே, எங்கள் தேசத்திலே பற்றி பிடித்தே பரவட்டுமே. அக்கினி அக்கினி எழுப்புதல் தந்திடும் அக்கினி, அக்கினி அக்கினி எழுப்புதல் தந்திடும் அக்கினி, அக்கினி அபிஷேகம் தேவா இப்போ ஊற்றிடுமே, 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 அக்கினி அபிஷேகம் தேவா இப்போ ஊற்றிடுமே. அக்கினி அக்கினி எழுப்புதல் தந்திடும் அக்கினி, அக்கினி அக்கினி எழுப்புதல் தந்திடும் அக்கினி,
அக்கினியின் அபிஷேகத்தினால தேவன் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. காலை வேளையில் ஒவ்வொருவரை ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பி ஆண்டவரே ஆவியோடு உம்மை ஆராதனை செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. Fill every people with your spirit, Lord. ஒவ்வொருவரையும் உம்முடைய அபிஷேகத்தினால இந்த காலை வேளையில தேவன் நிரப்புவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே வெறுமையான பாத்திரங்களாக இருந்தது போதும் ஆண்டவரே. எல்லாரையும் தேவன் நிரம்பி வழிய செய்கிற அபிஷேகத்தினால இந்த மாதத்தினுடைய இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில ஒவ்வொருவரையும் தேவன் நிரப்புவீராக ஆண்டவரே. உம்முடைய பலத்தின் ஆவியினால தேவன் இடைகட்டுவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்பும், ஒவ்வொருவரையும் நிரப்பும். ஹல்லேலூயா. சிறியோர் பெரியோர் ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையினால நிரப்புங்க ஆண்டவரே. வல்லமையினால நிரப்புவீராக, கிருபையினால நிரப்புவீராக ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்திலே கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிற தேவன் இந்த காலை வேளையிலே ஆண்டவரே வந்திருக்கிற ஜனங்கள் ஏதோ வந்தோம் போனோம் என்று அல்ல, உம்முடைய பிரசன்னத்தினால நிரம்பி வழிந்து ஆண்டவரே அப்பா கவலைகள் எல்லாம் மறந்து துன்பங்கள் எல்லாம் மறந்து ஒரு மகிழ்ச்சியின் அனுபவத்தோடு இந்த மாதத்தில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை செய்யும்படியாய் ஆவியானவர் ஒவ்வொருவரை ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. ஒவ்வொருவரை ஆளுகை செய்வீராக, ஒவ்வொருவரை ஆளுகை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரை ஆண்டவரை நிரப்பும். சபையில் உள்ள எல்லா ஜனங்களையும் நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லாரும் இடம் கொடுங்க ஆண்டவர். என்னை உம்முடைய வல்லமையினால உன்னத பலத்தினால இடைகட்டி நடத்துவீராக ஆண்டவரே. ஜூலை மாதத்திலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தில் நிரம்பி வாழும்படியாய் உம்முடைய சித்தம் செய்கிற ஒரு சகோதரனாய் ஆண்டவரே ஒரு சகோதரியாய் நாங்கள் இருக்கும்படியாய் தேவன் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. எவர்கள் தேவனுடைய ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாரையும் தேவன் நிரப்புங்க ஆண்டவரே. வல்லமையினாலும் மரங்களினாலும் நிரப்புகிற ஆவியானவர் சபை ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரங்களை நிரப்பாத ஆராதனை வீணான ஆராதனையாயிருக்குமே கர்த்தாவே. நீரங்களை ஆளுகை செய்யாத ஆராதனை வீணான ஆராதனையாயிருக்குமே. இந்த நாளிலே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தேவன் நிரப்புங்க ஆண்டவரே. இடமசைய உள்ள நிரம்பாவியானவர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த காலை வேளையில ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரை ஆண்டவர் நம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்பி நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க வந்தாதான் எங்களுக்கு விடுதலைப்பா. ஆவியானவரே இந்த சபையை நீங்க ஆளுகை செய்தாதான் இவர்களுக்கு விடுதலை உண்டு. ஒவ்வொரு மக்களை நீர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. ரிபால பௌர மங்கர பௌஷந்தரனுதி இபால பௌர மங்கர பௌஷாலா ருக்கேனமால பௌர மங்கர பௌஷ். ஆவியானவரே நீர் ஒவ்வொருவரை ஆளுகை செய்யுங்க ஆண்டவர். இடத்துல ஆண்டவரை வந்த ஜனங்கள் வந்த வண்ணமாய் ஒருவரும் போகாதபடிக்கு உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே ஆவி ஆத்தும சரீரங்களில் ஒரு விடுதலை பெற்றவர்களாக கடந்து போகணும். தேவனுடைய சமூகத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கடந்து போகணும். ஒவ்வொரு ஜனங்களையும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஸ்தோத்திரம். கடந்து போன 6வது மாதம் முழுவதும் ஜூன் மாதம் முழுவதும் தேவன் ஒவ்வொருவரோடும் குடும்பங்களோடும் கூட இருந்து அவர் வழி நடத்தினார், பாதுகாத்தார். எல்லா தீங்குக்கும் விலைக்கு அவர் வழி நடத்தினார். ஸ்தோத்திரம். இந்த வேளையில எல்லாரும் முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஆண்டவரே ஸ்தோத்திரம்
போன மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து நடத்தி ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துல ஆண்டவரே எங்களை கொண்டு வந்தீரே. எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே எங்களோடு கூட ஆண்டவரே வாழ்ந்தவர்கள். கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்களை போல உம்மை ஆராதிக்க பலனற்றவர்களாக ஆண்டவரே பலவிதமான பாதிப்புகளினாலே பாதிக்கப்பட்ட மக்களாய் இருக்கிறார்களே. ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவன் சுகம்பலனை தந்து இதுவரைக்கு நீர் நடத்தி வந்தீரே, நன்றின்னு சொல்லுங்க. எல்லாரும் நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வாயை திறந்து எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லுங்க. யாரும் சும்மா இருக்காதுங்க. எல்லாரும் ஏசப்பா நீர் செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லி எல்லாரும் அவருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாரும் நன்றின்னு சொல்லுங்க. Thank you Jesus. Hallelujah. 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 ஆண்டவரே, இந்த சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எல்லா ஆபத்துகள் மோசங்களுக்கு விலக்கி காத்து கொண்டீரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அனாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அனாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா. எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஈரப்பாற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. ராஜா உமக்கு நன்றி. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுவோமா? Thank you Lord. உமக்கு நன்றி. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. எல்லாரும் சொல்லுங்க, உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. பாடுகளை சுமந்து செல்ல பலம் தந்தீரே, பாடுகளை கிறிஸ்துவ நிமித்தமா நடந்து செல்ல எங்களுக்கு பலம் தந்தீரே. வாழ்வு வாழ துணை செய்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி. சத்தமா சொல்லுங்க, அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தி ஆண்டவரே, ஜூன் மாதத்தில் ஒரு நாளும் குறைவில்லாதபடி எங்களை போஷித்தீரே. அப்பா காத்து வந்தீர், உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கல்லாக கிடந்தேன் ஐயா, தள்ளப்பட்ட கல்லாக கிடந்தேன் ஐயா, எடுத்து என்னை பயன்படுத்தி மகிழ்கின்றீர் ஐயா, எடுத்து
என்னை பயன்படுத்தி அப்பா உமக்கு நன்றி. எல்லாரும் சொல்லுவோம், உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. பாதை அறிய குருடரை போல் வாழ்ந்தேன் ஐயா. குருடரை அவர்கள் அறியாத வழியில நடத்துகிறோம், எங்களை நடத்தி வந்தீர்கள். பாசத்தோடு கண்களையே திறந்தீரையா அப்பா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. நடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன் அப்பா, உமக்கு நன்றி. உண்மையுள்ள இதயத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், அப்பா ஏசப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் ஆராதனையில சொல்லுங்க, எல்லாரும் ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு பாதையறியா குருடனை போல நாங்கள் ஆண்டவரை இருந்தோம், வழி இதுவே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி வந்தீரேப்பா. Thank you Jesus அப்பா, உமக்கு நன்றி. எல்லாரும் வாலிய பிள்ளைகள் சொல்லுங்க, பெரியவர்கள் சொல்லுங்க, அப்பா உமக்கு நன்றி அப்பா, அப்பா உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. எல்லாரும் கைகளை உயர்த்தி இயேசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்முடைய கிருபையினால் தான் நாங்கள் ஆண்டவரே நிலை நிற்கிறோம். உம்முடைய கிருபை இரக்கங்களினால் எங்களை ஆண்டவரே நிரப்பி இதுவரைக்கும் கொண்டு வந்தீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, பரலோகத்தின் அந்த ஆண்டவரை, சர்வத்தையும் ஆளுகை செய்கிற தெய்வத்தை, எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவரை அப்பான்னு சொல்லி அழைக்க தேவன் நல்ல ஒரு உரிமையை நமக்கு தந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ஒருவேளை அப்பாக்கள் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், உலகத்துல ஒருவேளை அப்பா இல்லாம இருக்கலாம். ஆனா ஸ்தோத்திரம், என்றென்றைக்கும் இருக்கிற தகப்பனை அப்பாவை அப்பான்னு சொல்லி அழைக்க புத்திர சுவிகாரத்தை தந்த ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, அப்பா உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த சத்தம் வரட்டும். அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆண்டவரே கிருபையாய் வழி நடத்தி வந்தீரே ஆண்டவரே. எத்தனையோ ஆபத்துகள் மோசங்கள் எதிராய் வந்தது, ஆனால் உம்முடைய பரிசுத்த தூதர்களுக்கு தேவன் கட்டளையிட்டு வேலையடைத்துக் கொண்டீரப்பா. அப்பா உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. நன்றி நன்றி நன்றி. ஆமென். இதுவரைக்கும் நம்மை கொண்டு வந்தவர், வழி நடத்தி வந்தவர், இனிமேலும் அவர் நம்மை வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், அவர் மரண பரியந்தம் நடத்துவார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேளையிலும் கைகளை ஒரு விசை உயர்த்தி, ஆண்டவரே அப்பா, இதுவரைக்கும் இந்த ஜூன் மாதம்
6 மாதங்களை தாண்டும்படியாய் நீரே எங்களோடு கூட இருந்தீங்க. இந்த மாதத்துல ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நீர் நடத்தி செல்லும்படியாய் உம்முடைய பாதத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய நீட்டி இருக்கிற அந்த கைகளை பிடித்து ஆண்டவரே நீர் எங்களை இந்த ஜூலை மாதத்திலே வழிநடத்தி செல்ல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். We surrender to you, Lord. உம்முடைய கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. பிதாவை தொழுகிறோம், எங்களை படைக்கிறோம், உம்மில் அன்பு கூறுவோம், இயேசுவை தொழுகிறோம், எங்களை படைக்கிறோம், உம்மில் அன்பு கூறுவோம். அப்பா பார்த்து சொல்லுவோம். ஆவியை தொழுகிறோம், எங்களை படைக்கிறோம், உம்மில் அன்பு கூறுவோம். Father, we adore you. Lay our lives before you. How we love you, Jesus, we adore you. Lay our lives before you. How we love you, Spirit, we adore you. Lay our lives before you. How we love you. ஆவியை தொழுகிறோம், நம்மை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுத்து சொல்லுவோம். படைக்கிறோம், உம்மில் அன்பு கூறுவோம், உம்மில் அன்பு கூறுவோம். ஆண்டவரே, இந்த மட்டும் நடத்தி வந்த தேவன் இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து எங்களை நடத்தி செல்லுங்க இந்த ஜூலை மாதத்திலும் என்று சொல்லி ஆண்டவரே தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிற அத்தனை ஆத்துமாக்களையும் தேவன் தாமே ஆண்டவரே கரம் பிடித்து நடத்த போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆசீர்வாதமான நன்மைகளை கொடுத்து ஆண்டவரே கர்த்தரை நம்புகிறவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் நடத்தி செல்ல போறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் அவரை ஆராதிக்கவும் அவருடைய பாதத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கவும் தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையிலும் சங்கீத பகுதியை வாசிப்போம். சங்கீதம் 23வது சங்கீதத்தை எல்லாரும் எழும்பி மாறி மாறி நாம் வாசிப்போம். சங்கீதம் 23. Praise the Lord. சங்கீதம் 23.
கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தந்த இந்த நல்ல சங்கீதத்துக்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். தாவீதனுடைய இந்த சங்கீதத்தில் தாவீது ஆடு மேய்க்கிற ஒரு நல்ல மேய்ப்பராய் இருந்தார். ஸ்தோத்திரம். நல்ல ஒரு ஆடு மேய்ப்பராய் தாவீது காணப்பட்டார். தாவீதனுடைய வாழ்க்கையில் நான் ஒரு எனக்கு கீழுள்ள இந்த ஆடுகளை நன்றாய் மேய்க்கிறவனாய் இருப்பேன்னா ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் அதற்கு மேலாய் என் வாழ்க்கையை அவர் பொறுப்படுத்தி கொண்டு என்னை நடத்துகிற நல்ல மேய்ப்பராய் இருப்பார் என்று சொல்லி நம்பிக்கையோடு இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். 1ஆம் வசனத்திலே கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனிடத்தில் ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் ஒருபோதும் தாழ்ச்சி அடைய என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய வாழ்க்கையில் பிள்ளைகள் வாழ்க்கையாக இருக்கலாம், நான் தாழ்ச்சி அடைய விடமாட்டார் என்கிற நம்பிக்கையோடு வாழ்கிற மக்களாக இருக்க வேண்டும். 2ஆம் வசனத்தில் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரன். தாவீதுக்கு நல்ல அனுபவம் இருந்தது. ஆடுகளுக்கு எங்கெல்லாம் நல்ல புல்வெளி இருக்கிறதோ அங்கெல்லாம் கொண்டு போய் ஆடுகளுக்கு நல்ல புல்களை கொடுத்து மேய வைத்து ஸ்தோத்திரன் நல்ல தண்ணீரண்டையிலே கொண்டு போய் விடுகிற அனுபவம் இருந்தது. எனவே தான் சொல்லுகிறார், ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்னுடைய வாழ்க்கையிலும் ஸ்தோத்திரம் நல்ல புல்வெளி நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்து என்னை வழிநடத்துகிற தேவனாக நீர் இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி நம்பினார். ஸ்தோத்திரம். அவர் நம்பி வாழ்ந்தபடியினால தான் ஆடுகளை மேய்த்த தாவீது அரசனாய் மாற முடிந்தது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவை நம்பணும். ஸ்தோத்திரம். ஒரு பக்கம் இயேசுவை நம்புகிறது, இன்னொரு பக்கம் மந்திரவாதியோ குறிகாரனையோ பலவிதமான காரியங்களை நம்புகிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கை செய்யக்கூடாது. ஏன் தேவன் ஆண்டவராகிய இயேசு என் மேய்ப்பராய் இருக்கிறார், வாழ்க்கையில் அவர் மாத்திரம் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி பூரண நம்பிக்கையோடு நீங்கள் வாழ்வீங்கன்னா ஸ்தோத்திரம். தாவீதுக்கு நல்ல மேய்ப்பராய் தேவன் இருந்தார். ஆடுகளை மேய்க்கிற சாதாரண ஒரு மனுஷனை கொண்டு போய் ராஜாவாய் 40 வருஷம் உட்கார வைத்தார்னா தாவீதனுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இருந்தது. கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அவர் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஸ்தோத்திரம். நீதியின் பாதைகளிலே என்ன செய்வார்? நடத்துவார். ஆத்துமாவே தேற்றுவார். பல நேரங்களிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் கலங்கி தவிக்கிறோம், வேதனைப்படுகிறோம். ஸ்தோத்திரம். உலகத்தில் யாருக்குமே வராத பிரச்சனை எனக்கு தான் அப்படின்னு சொல்லி நினைத்துட்டு நம்ம கலங்கி தவிக்கிறோம். நம்முடைய ஆத்துமாவில் சோர்வடைந்து பலவிதமான காரியங்களுக்குள்ளாக நம்மை வைத்து கொண்டிருக்கிறோம். தாவீதனுடைய வாழ்க்கையில் அறிந்திருந்தார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நல்ல தேவனுக்கு அடுத்ததான நீதியின் பாதையில நடத்துகிறார் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட தேவன் எனக்கு இருக்கிறபடியினால நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கு என் வாழ்க்கையில் வந்தாலும் நான் பயப்படேன். காரணம், அங்கேயும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றி என்னை நடத்தும் அப்படின்னு சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஜூலை மாதத்தின் 1வது ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான கலக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு வேதனையோடு கூட நீங்கள் ஒருவேளை இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அறிய வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார்.
அவர் உங்களை கைவிடாதபடிக்கு நடத்துவார் என்கிற நம்பிக்கை ஸ்தோத்திரம் தாவீதுக்கு இருந்தது போல நமக்கு இருக்கும்போது கண்டிப்பாய் அவர் கைவிட மாட்டார். ஸ்தோத்திரம் 5ஆம் வசனத்தில், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஸ்தோத்திரம். தாவீதை குறித்து வேதத்தில் நீங்கள் படிக்கும்போது சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் ஒரு உயர்வை, மேன்மையான சிங்காசனத்தை கொடுத்து, ஸ்தோத்திர மேன்மைகளை கொடுத்து, யாரெல்லாம் அவருக்கு சத்துருவை போல இருந்தார்களோ பாதப்படியிலே வந்து பணியும்படியாக தேவன் அவரை உயர்த்தினார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். 6ஆம் வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். உங்களுடைய வாழ்க்கையிலும் சொல்லணும், ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடணும், ஆண்டவர் இயேசுவனுடைய பிள்ளையாக இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எங்கே என் வாழ்க்கை முன்னேறப்போகுது, எங்கே என்னுடைய வாழ்க்கையில் உயர்வு வரப்போகிறது, எங்கே என்னுடைய பிரச்சனை தீரப்போகுது, இப்படியே சொல்லிட்டு அதையே நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. வேதத்தில் தாவீது அறிக்கையிட்டது போல, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஸ்தோத்திரம். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆண்டவருடைய வீட்டை நன்மையும் கிருபையும் தொடர்ந்து ஆசீர்வாதங்கள் கொஞ்சம் வரும்போது, நிறைய பேரை பார்க்கும்போது சில சின்ன வியாபாரங்களை செய்வாங்க, சின்ன தொழில்களை செய்வாங்க. நன்மையும் கிருபையும் கொஞ்சம் தொடர்ந்தாலே அவங்கள கர்த்தருடைய ஆலயத்தில் பார்க்க முடியாது. அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், அதே நேரத்தில் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஸ்தோத்திரம். உலகத்தில் என்ன மேன்மைகள் இருந்தாலும், என்ன உயர்வுகள் இருந்தாலும், என்ன பிஸியான ஷெட்யூல் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மறக்கக்கூடாது. ஆண்டவரை ஆராதிக்க, கர்த்தரை கூடி ஆராதிக்கிற ஒரு நிலைமையை நாம் விட்டு விடாதபடிக்கு அதில் நிலைத்திருக்கிறவர்களாக காணப்படும்போது கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துவார். இந்த வசனங்களின்படி ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்த போகிறபடினால எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். உட்காருங்க. இப்பொழுது சாட்சி நேரம். முக்கியமான சாட்சி சொல்லிதான் ஆகணும். அப்படின்னா சுருக்கமாக சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வாரம் முழுவதும் எங்களை பெரிய ஆபத்துல இருந்து பாதுகாத்தார். ஞாயிற்றுக்கிழமை நைட்டே ஊருக்கு போனேன். புதன்கிழமை அன்னைக்கு செஞ்சிக்கு போகலான்னு சொல்லிட்டு இந்த மகளிர் குழுவில் சேர்ந்துருந்தேன். அப்போ வந்து அதில் லோனு வட்டி இல்லாமல் தான் 50,000 கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த இடத்துல நான் ஊருக்கு போகல. செஞ்சிக்கு மகளிர் சங்கத்தில் அவங்க எல்லாருமே போயிட்டாங்க, 14 பேரும். நான் மட்டும் போகலை. என் கூட இன்னும் ஒருத்தர் இருக்காங்க. இவங்க என்ன சொன்னாங்க, நான் அடுத்த பஸ்ஸில் போகலான்னு சொல்லக்குள்ளே மதிக்காமல் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, வாங்க நம்ம இந்த வண்டியில் போயிட்டு ஒரு பையன் என் கயனிக்கு பக்கத்து கயனிக்கார ஒரு பையன் அவன் கொண்டு போய் வண்டி அந்த பஸ் ஸ்டாண்டை விட்டான். பஸ் ஸ்டாண்ட் அண்டை விட பார்த்து அந்த இடத்துல ஒரு லேடிஸு ஸ்கூட்டி விட்டுன்னு வந்திருக்காங்க. நான் ஆனால் கவனிக்கவே இல்லை. பஸ்ஸு அந்த இடத்துல நின்று இருக்குதே, நம்ம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்க ஓட பார்த்து அவங்க அந்த வண்டியால் என்னை இடித்து கீழே தள்ளிட்டாங்க. தள்ளி ஆனால் பஸ்ஸுக்கு அடியில் விழாதபடி ஆண்டவர் பாதுகாத்து என்னை விழும்படியாக மூஞ்சில் மூக்கில் எல்லா இடத்தையும் ரத்தமாக ஒழுகுது. ஆனாலும் அப்படியே எழுந்து மறுபடியும் அந்த பஸ்ஸில் போகக்குள்ள பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்க தான் அதில் இருந்தாங்க. அவங்க அந்த என் மூஞ்சிலாம் தண்ணி ஊற்றி கழுவி தொடச்சி விட்டு மறுபடியும் ரத்தம் வந்துகிட்டே இருக்குது. அங்கே ஒரு லேடிஸ் ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, சிவன் கோயில் திணறு, சிவன் கோயில் விபூதி இதை நெத்தியில் வச்சுக்கோ அந்தான்னு கொடுத்தாங்க. எனக்கு வேண்டாம், ரத்தம் வந்தாலும் எனக்கு வேண்டாம், அது நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்.
நீ ரொம்ப திமிரு பிடிச்சவளாக இருப்ப போல இருக்க, இவ்வளோ ரத்தம் வருது, நான் சிவன் கோயில் திணற கொடுக்குறேன், நீ வாங்க மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. பரவாயில்ல, திட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அப்படியே செஞ்சுக்கு போயிட்டு அங்கே தேங்காய் எண்ணெய் வாங்கி தான் நான் ஜபம் பண்ணி அந்த எண்ணெயை மட்டும் பூசினேன் நெத்தியில், எல்லா இடத்தையும் காயம் எந்த இடத்துலாம் இருக்குதோ அந்த இடத்த. ஆனால் கர்த்தர் அந்த இடத்த விடுதலை கொடுத்தார். அதே போல் என் மகனும் வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு போகல, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி, வண்டி எல்லாமே நொறுங்கி போயிடுச்சு. ஆனால் மகனுக்கு ஒரு காயம் கூட இல்லாதபடி கர்த்தர் அந்த இடத்துல பாதுகாத்தார். முட்டியில் மட்டும்தான் லேசான அடி, ஆனால் வண்டி நொறுங்கினாலும் பரவாயில்ல, கர்த்தர் உயிரை அந்த இடத்துல ஜீவனை கொடுத்து கர்த்தர் உயிரை காப்பாற்றுறதுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டுக்காரரும் அன்னைக்கு புதன்கிழமை அன்றைக்கி நைட்டே தான் நான் ஊருக்கு கிளம்பி வரக்குள்ளே குடிச்சிட்டு போய் ஒரு புதார் காடு எங்கள் ஊரில் ஏரி இருக்குது, அந்த இடத்துல அதில் நிறைய பாம்பு அப்படிலாம் இருக்கும், அந்த இடத்துல போய் விழுந்துட்டார். விழுந்து கடக்குள்ளே எனக்கு தெரியாது, நான் பஸ் ஏறத்தான் பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறேன். அங்கே ஒருத்தர் வந்து, அங்கே உன் வீட்டுக்காரர் அந்த பொதியில் கிடக்கிறாருமா, நீ போய் பாருமா அப்படின்னாங்க. அங்கே போய் பார்த்தா அவர் நிதானம் இல்லாமல் அந்த புதாரில் கிடக்கிறாரு. போய் அவரை என்னால் தூக்கவே முடியல. ஒருத்தர் வந்தாங்க, அவங்க வந்து என்னை தூக்கி விட்டு அவரை கொண்டு வந்து வீட்டில் கொண்டாந்து சேர்த்து விட்ட, கையிலே இட்டுன்னு வந்து அவ்வளோ தூரம் கர்த்தர் ஒவ்வொரு இடத்துலையும் எங்களை 3 பேரையும் இந்த வாரம் ஜீவனுள்ள தேவன் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வந்திருக்கு. கொடான கொடி நன்றி செலுத்துக்கிறேன். ஆமென். சோத்திரம். சௌரிக்கு பஸ் ஏறும்போது பயங்கரமான ஒரு ஆக்சிடெண்ட்டு, அதன் மத்தியில் பாதுகாத்தார். மகனுக்கும் வண்டியெல்லாம் ஃப்ரண்ட் சைடு உடைந்துக்கிற அளவுக்கு அந்த ஆக்சிடெண்ட் ரோட்டில் நடந்தது, அதன் மத்தியில் பாதுகாத்தார். கணவரும் ரட்சிக்கப்படாதவர் குடித்து விட்டு புதற்காட்டில் விழுந்து கிடந்தார். ஸ்தோத்திரம். அவரையும் கர்த்தர் பாதுகாத்தார். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஜீவன் சுகம்பலன் ஆரோக்கியத்தை தந்து வழிநடத்தி வருகிற தயவுக்காக ஜீவனுள்ள சாட்சியாய் வைத்திருக்கிறபடினால் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்பொழுது பிள்ளைகள் முன்பாக வந்து வசனங்களை சொல்வார்கள். Hello, hello, Ailesa. Hello, hello, Ailesa. Hello, hello, Ailesa. Ailesa, Ailesa. Hello, hello, Ailesa. Hello, hello, Ailesa. Hello, hello, Ailesa. Ailesa, Ailesa. இயேசுவுக்குள்ளே ஞானம் பொக்கிஷம் இருக்குது, நீயும் கேட்டு பார், அதை உனக்கு தந்திடுவார். இயேசுவுக்குள்ளே ஞானம் பொக்கிஷம் இருக்குது, நீயும் கேட்டு பார், அதை உனக்கு தந்திடுவார். உனக்குள்ளே இயேசு இருந்தால் தம்பி தங்காய் உலகத்தையே பிரகாசிக்கலாம். ஓ, உனக்குள்ளே இயேசு இருந்தால் தம்பி தங்காய் உலகத்தையே பிரகாசிக்கலாம். ஓ, Hello, hello, Ailesa. Hello, hello, Ailesa. Hello, hello, Ailesa. Ailesa, Ailesa. Hello, hello, Ailesa. Hello, hello, Ailesa. Hello, hello, Ailesa. Ailesa, Ailesa. அவர் இயேசு உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகளாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7. கர்த்தருடைய வேதத்தின்படி நினைக்கிற உத்தமமாக்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். சங்கீதம் 119:1-2. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையாலே கொண்டிருந்த இச்சைகள்படி நீ நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். 1 பேதுரு 1:14-15. உமது நியாயங்கள் மேல் என் ஆத்மா எக்காலம் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தோன்று போகிறது. சங்கீதம் 119:20. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலுங்கள் இதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். சங்கீதம் 4:4. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையை நம்பியிருக்கபடியால் நீ அவனை பூர்ண சமாதானம் காத்துக்கொள்வீர். ஏசாயா 26:3. சகோதரனும் அதிக சொந்தமாக சிநேகிப்பனும் உண்டு. நீதிமொழிகள் 18:24. எந்த பொண்ணோட தேட ஒரு அச்சுக்கும் மனுஷுக்கும் ஆண்டுகளாலும் காப்பாற்ற முற்பட்டு
உன் கொடியும் மாப்பிசிக்கையும் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உபாகம் 28:5. எனக்கு உணர்வை தாரும். சங்கீதம் 119:34. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. ஹோசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர். மார்க் 11:9. இயேசுவின் தழும்புகளாய் குணமாகிற. ஏசாயா 53:5. உன் தேவனாகிய கர்த்தர், நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உன் துணை நிற்கிறேன் என்று இஸ்ரவேலின் மீட்பரை குறிக்கிறார். எபிரேயர் 41:13-14. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சங்கீதம் 139:1. தேவனை நம்ப இருக்கிறேன், நான் பயப்படேன். சங்கீதம் 56:11. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். யோவான் 16:20. நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். ஏசாயா 43:4. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். சங்கீதம் 121:7. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குங்கள். பிலிப்பியர் 4:19. கர்த்தரே தேவன் அறியுங்கள், நாமால அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாக இருக்கிறோம். சங்கீதம் 103. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உரையாடுவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிவீர்கள். இதை சொன்னேன், இதை செய்தேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லென்றார். எசேக்கியேல் 37:14. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்றார். 2 ராஜாக்கள் 6:16. பிரைஸ் தி லார்ட். இந்த வசனங்களை சொன்ன எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூட இருக்கணும், நன்றாய் படித்து உயர்வடைய தேவன் உதவி செய்யணும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சில அறிவிப்புகளை நான் சொல்லுகிறேன். சபையில் வழக்கமாக நடைபெறுகிற மாலை ஆராதனை இன்றைக்கு மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். மாலை கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள். அதுபோல் 4 மணிக்கு கைப்பிரதி ஊழியம் நடைபெறும். சபையில் வந்து ஜெபித்து நீங்கள் கலந்து கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் இந்த வாரத்தில் திங்கள் முதல் வியாழக்கிழமை மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரைக்கும் மாலை அற்புத ஜெப நேர ஜெபம் நடைபெறும். நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்க. வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு உவாச ஜெபம் நடைபெறும். உவாச ஜெபத்தில் வந்து கலந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு ஸ்தோத்திரம். சனிக்கிழமை அதுபோல் காத்திருப்பு கூட்டம் மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். காத்திருப்பு கூட்டத்தில் நீங்கள் வந்து கலந்து கொண்டு கர்த்தருக்காய் காத்திருங்க, அவருடைய பலனை பெற்றுக்கொள்ளுங்க. வருகிற ஞாயிற்றுக்கிழமை 2வது ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனை நடைபெற இருக்கிறது. எனவே வருகிற வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்கள் உவாச நாட்களாய் சுத்திகரிப்பு நாட்களாய் காணப்படும். ஒரு சுத்திகரிப்போடு நீங்கள் திருவிருந்தில் பங்கெடுங்க. இன்னுமாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடித்து ஒரு ஞானஸ்நானம் எடுக்கிற ஒரு சகோதரி ஞானஸ்நானம் எடுக்க போகிறபடினால ஞானஸ்நான ஆராதனை நடைபெறும். வருகிற ஞாயிற்றுக்கிழமையில் அதற்காக ஜெபித்து கொள்ளுங்க. உங்கள் குடும்பத்திலும் ரட்சிக்கப்படாத ஜனங்களை ரட்சிப்புகளாய் நடத்த நீங்கள் பிரயாசப்படுங்க. ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்கள் ஞானவான்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, எழுதிட்டீங்கல்ல, அது போதும். சோத்திர நித்யா சௌரிக்காக கிட்னி சுருங்கி இருக்கிறது. கிட்னியில் இருக்கிற நீர் கட்டி நாளை ஆப்ரேஷன் பண்ண போகிறார்கள். கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யணும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் பர்த்டே கொண்டாடுகிறவர்கள் எழும்பி நில்லுங்க, உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறோம். ஜூலை மாதத்தில் பர்த்டே கொண்டாடுகிறவர்கள் ஸ்தோத்திரம் எழும்பி நிற்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் எழும்பி நிற்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையில் கடந்து போன ஆண்டெல்லாம் கிருபையாய் பாதுகாத்தீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னொரு ஆயுள் ஆண்டுக்குள்ளே கடந்து போகிற அப்பா இந்த மாதத்தில் பர்த்டே கொண்டாடுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், அளவில்லாத ஞானத்தினால் கிருபையினால் நிரப்பும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா தேவ ஜனங்களை எழும்பி நிற்கிற அத்தனை பேரையும் தேவன் ஆண்டவரை இந்த வருடத்தில் ஒரு புது பலனோடு ஆண்டவரை கர்த்தாவே உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாய் ஆவிக்குரிய காரியங்களிலும் பொருளாதார காரியங்களிலும் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற வண்ணமாய் இவர்களை ஆண்டவர் நாங்கள் சபையாராய் வாழ்த்தி ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திருமண நாள், வெட்டிங் டே இந்த மாதத்தில் வருகிறவர்கள் எழும்பி நில்லுங்க. கல்யாண நாள், ஸ்தோத்திரம். கல்யாண நாளை சிறப்பாய் கொண்டாடப் போகிற இவர்களுக்காக எல்லாரும் ஜெபிப்போம். கர்த்தாவே எழும்பி நிற்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். இவருடைய திருமண வாழ்க்கையில் இத்தனை ஆண்டுகள் கிருபையாய் ஆண்டவரை வழிநடத்தி வருகிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரே கணவன் மனைக்குள்ள இன்னும் அன்பின் ஐக்கியத்தோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஜெபத்தோடு குடும்பங்களை நடத்தவும் ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தர் உதவி செய்யும். இவர்களுக்கு கொடுத்ததான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இன்றைக்கு ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் தேவையாயிருக்கிறதோ எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற வண்ணமாக கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேணுமாய் ஜெபிக்கிறோம். சபையாராய் இவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். இந்த இன்னைக்கு புதுசாக இன்னைக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு யாராக இருக்கீங்களா? யாருமே இல்லை. சபையில் புதிதாய் திரளான ஜனங்களை கொண்டு வரணும், வராதிருக்கிற மக்களையும் கர்த்தர் கூட்டி சேர்க்கணும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுது ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருக்கென்று காணிக்கைகளை கொடுத்து ஆராதிப்போம். ஸ்தோத்திரம். பாடல் பாட விரும்புகிறவர்கள் வாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதுவரையும் நடத்தியது நீங்க தானையா, என்னை இனிமேலும் நடத்துபவர் நீங்க ஏசையா. இதுவரையும் நடத்தியது நீங்க தானையா, என்னை இனிமேலும் நடத்துபவர் நீங்க ஏசையா. சொந்த பந்தம் நீங்க தானையா, என் சொத்து சுகம் நீங்க ஏசையா. என் சொந்த பந்தம் நீங்க தானையா, என் சொத்து சுகம் நீங்க ஏசையா. என் சொத்து சுகம் நீங்க ஏசையா. இரவினில் தூக்கம் இல்லை, நிம்மதியும் எனக்கு இல்லை, நிம்மதியாய் தூங்க வைத்தது நீங்க தானையா. இரவினில் தூக்கம் இல்லை, நிம்மதியும் எனக்கு இல்லை, நிம்மதியாய் தூங்க வைத்தது நீங்க ஏசையா. சொந்த பந்தம் நீங்க தானையா, என் சொத்து சுகம் நீங்க ஏசையா. என் சொந்த பந்தம் நீங்க தானையா, என் சொத்து சுகம் நீங்க ஏசையா. என் சொத்து சுகம் நீங்க ஏசையா. கண்ணீரின் வாழ்க்கையில கசப்பான ஓட்டத்துல கண்ணீரை களிப்பாக மாற்றி நீரையா.
சொத்து சுகம் நீங்க ஏசையா, என் சொந்த பந்தம் நீங்க தானையா, என் சொத்து சுகம் நீங்க ஏசையா, என் சொத்து சுகம் நீங்க ஏசையா. இதுவரையும் நடத்தியது நீங்க தானையா, என்னை இனிமேலும் நடத்துபவர் நீங்க ஏசையா. இதுவரையும் நடத்தியது நீங்க தானையா, என்னை இனிமேலும் நடத்துபவர் நீங்க ஏசையா. சொந்த பந்தம் நீங்க தானையா, என் சொத்து சுகம் நீங்க ஏசையா. சொந்த பந்தம் நீங்க தானையா, என் சொத்து சுகம் நீங்க ஏசையா, என் சொத்து சுகம் நீங்க ஏசையா, என் சொத்து சுகம் நீங்க ஏசையா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையில் ஆண்டவருக்கென்று காணிக்கைகளை கொடுத்து ஆராதித்த ஒவ்வொரு கரங்களையும் தேவன் ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜூலை மாதத்திலும் ஜனங்கள் கையிட்டு செய்ய போகிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து உயர்த்தும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகளை கர்த்தர் கொடுத்து வழிநடத்த ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரசிகா ரேச்சல் சகோதரியுடைய மகளுக்காக சிலம்பம் வேர்ல்டு ரெக்கார்டு அந்த இதுக்காக 1 hour வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண அந்த திண்டுக்கல் பகுதிக்கு அந்த போட்டிக்காய் போயிருக்கிற ரசிகாவுக்காக அவளுக்கு வெற்றியை கர்த்தர் கட்டளையிடணும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். சபையில் வியாதிகள், பலவீனங்கள் உள்ள விசுவாசிகளுக்காக எல்லாரையும் கர்த்தர் சுகமாக்க, விடுதலையாக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்த் சகோதரனுக்கு கையில் பரிபூர்ண விடுதலை கர்த்தர் கட்டளையிடணும். ஸ்தோத்திரம். தேவன் பலப்படுத்த ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதுபோல் குமாரி சௌரிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விக்டோரியா சௌரிக்கு நல்ல பரிபூர்ண விடுதலை கர்த்தர் கட்டளையிட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெயக்குமாருக்கு நல்ல விடுதலை கர்த்தர் கட்டளையிட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் வியாதிகளோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லாரையும் தேவன் தொட்டு சுகமாக்கணும், அற்புதம் செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேசம் கர்த்தரை அறியணும். தேசத்தில் பலவிதமான போதை, கஞ்சா இவைகளினாலே அக்கிரமங்கள் அதிகமாய் பெருகி கொண்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம். மக்களுக்கு முன்பாக பெரிய ஸ்டார்களாக, நடிகர்களாக இருக்கிறவர்கள் கூட அந்த கஞ்சா போதையினால் மற்றும் கஞ்சாவை விட ரொம்ப மோசமான போதை அந்த இதனால் பாதிக்கப்பட்டு சிலரை பிடித்து சிறையில் வைத்திருக்கிறார்கள். இந்த போதை, கஞ்சா இதெல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டை விட்டு நீங்கணும். ஜனங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளையிட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் அதுபோல் திருமணமாக வேண்டிய வாலிய பிள்ளைகளுக்காக சபைக்கு வருகிற குடும்பங்களில் வாலிய பிள்ளைகளுக்கு நல்ல ஆவிக்குரிய திருமணங்கள் நடக்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் கொடுத்த காணிக்கைகளுக்காய் தொடர்ந்து தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஊழியர் கிதியோன் செபிப்பார். அதுபோல் இன்னைக்கு நம்ம மத்தியில் வந்து இருக்கிற ஜபகர் சகோதரனுக்காக தேவன் அவரை ஆசீர்வதிக்கணும். அவர் நம்முடைய அற்புதர் இயேசு என்கிற இந்த வீடியோ பாடல்கள் எல்லாத்தையும் அவர் தான் ஒரு 20 வருஷம் இருக்கும் அதை ரெக்கார்ட் பண்ணி நம்ம யூடியூப் சேனலில் இருக்கிறது. மறுபடி 20 வருஷம் கழித்து தான் இப்போ வந்திருக்காருன்னு நினைக்கிறோம். அவருக்கு 2 பிள்ளைகள் உண்டு. பெரிய மகளுக்கு திருமணம் நடக்கணும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் தகப்பனே, சர்வவல்லமையுள்ள தேவனே.
உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி சொல்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் மட்டும் தகப்பனே. ஏசப்பா எங்கள் மத்தியில் ஏசப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே இருந்தே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. இந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே கடந்த 6 மாதங்கள் ஏசப்பா எங்கள் கண்மணி பாதுகாத்தது நன்றி. ஹல்லேலூயா. போகிலும் வருகிற ஏசப்பா தேவக்கரந்தைய பாதுகாப்பு கொடுத்து நன்றி சொல்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்ல மாதத்தில் கூட தகப்பனே ஏசப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வதியும் தகப்பனே. ஹல்லேலூயா. இந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வேலை ஏசப்பா காணிக்க கொடுத்த தகப்பனே ஏசப்பா ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதியும் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே கையிட்டு எல்லா வேளையிலும் ஆசீர்வதித்து தேவனே நன்றியே. ஹல்லேலூயா. இந்த தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தொழில் ஆசீர்வதிப்பா வியாபாரங்களை ஆசீர்வதியும் தகப்பனே. ஹல்லேலூயா. இந்த தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா ஒவ்வொரு சகோதரியும் சகோதரி ஏசப்பா நீ ஆசீர்வதியும் தகப்பனே. ஹல்லேலூயா. இந்த தேவனே ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் தகப்பனே. ஹல்லேலூயா. வானத்து பலங்களும் திறந்து ஏசப்பா எனக்கொள்ளாமல் ஆசீர்வதிக்கும் தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. நீ இப்போது நீ 1000 மடங்கு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் நன்றி சொல்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா. இந்த தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. இந்த வேலை ஏசப்பா நம்முடைய ஜீவ வார்த்தைகள் கொண்டு ஏசப்பா எங்களோடு பேசும் தகப்பனே. ஹல்லேலூயா. எங்களுக்கு வேண்டிய வார்த்தையில வசனங்கள் ஏசப்பா நீ கொடுத்து ஆசீர்வதியும் தகப்பனே. ஹல்லேலூயா. இந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பா சிறியோர் பெரியோர் முதியோர் வாலிபர் கனிகளோர் கத்த ஒப்போடு இருக்கிற தகப்பனே. ஹல்லேலூயா. கர்த்ததாமே ஏசப்பா வார்த்தை அனுப்பி ஏசப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சுகம் கொடுக்கிற தேவன் பலம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. விடுதலை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் தாசன மரித்து ஏசப்பா இந்த வேளை நீ பேசும் தகப்பனே. நீ பேசும் தெய்வம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா வாலிபர்கள் ஏசப்பா ஸ்தோத்திரம் மாய் ஆண்டவரே ஏசப்பா தன் ஆத்மா ஒப்பு கொடுக்க பாதுகாத்தும் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே எல்லா லாகிற வஸ்துகளுக்கும் தகப்பனே ஏசப்பா நீங்களா பாதுகாத்தும் தகப்பனே. ஹல்லேலூயா. எல்லா பொல்லாப்புக்கு நீங்களா பாதுகாத்தும் தகப்பனே. ஹல்லேலூயா. உலக ஆசைகளுக்கு சிற்றன்களுக்கு நீங்களா பாதுகாத்தும் தகப்பனே. ஹல்லேலூயா. இந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த வேளை ஏசப்பா வார்த்தை அனுப்பி ஏசப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் அன்பிச்சு மறத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென். இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார்.